வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோவாக இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் நிறைய இடத்துக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. முழுக்க அவரோட பயண கட்டுரைகள் நிறைந்தது தான் இந்த புத்தகம். எஸ் ராமகிருஷ்ணன் புத்தகத்திலே இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்து ஆனந்த விகடனில் நிறைய கட்டுரைகளாக வந்திருக்கு. நிறைய வாசகர்களால் இது பாராட்டப்பட்டிருக்கு. இன்னொன்று, இதை படிக்கிறதுக்காகவே நிறைய வாசகர்கள் உருவானாங்க அந்த ஆனந்த விகடனில். இந்த தேசாந்திரி புக்குன்னு சொல்லிட்டு நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடிக்கும் போது கண்டிப்பாக நீங்களும் இதில் ஒரு 50 இடத்தை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஒரு இடம் 2 இடத்துக்கு நம்மளும் போய் பார்க்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி பயண கட்டுரைகள் இருக்கும். அந்த மாதிரி அவர்கள் குறிப்பு எழுதியிருப்பாங்க. அங்கே ஏதாச்சும் வரலாற்று சான்றுகள் இருந்தால் அதையுமே எழுதியிருப்பாங்க. நம்ம இயற்கையை பார்க்குறதுக்கும் ஒரு எழுத்தாளர் இயற்கையை அணுகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது இந்த புத்தகத்தை படிக்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியும். குற்றாலத்தை நம்ம பார்க்குறதுக்கும், குற்றாலத்தை அவர் ஒரு கலையாக ஒரு கவிஞன் போய் அந்த குற்றாலத்தை பார்த்துட்டு அது கோடை காலத்தில் எப்படி இருக்கும், சீசனில் எப்படி இருக்கும், அந்த சீசன் இல்லாதப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி அதை விவரிச்சிருப்பாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்கும். அதையுமே நம்ம ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். நீங்கள் வீடியோ பார்க்குறத தாண்டி இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு அதிகமாக இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இன்னொருத்தவங்கள்ட்டே நம்ம நிறைய விஷயத்தை சொல்ல முடியும், நிறைய கற்றுக்கவும் முடியும், நிறைய பக்குவமும் வரும். வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறப்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்துவோம். வாசிப்பு பழக்கம் நமக்கு அதிகமாக இருந்துச்சுனாலே நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் ரொம்ப கவனமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்ற அந்த பொறுப்பு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அது இருக்கணும். நான் அதில் சில பலகீனமாக இருக்கவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது திரைக்கு பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை தான் பார்க்க போகிறோம். அங்கே என்னென்னா ஒடேசா என்ற மக்கள் சினிமா இயக்கம், கொச்சியில் உள்ள ஒடேசா என்ற மக்கள் சினிமா இயக்கம் சொல்லி ஒரு இயக்கமாக. அதில் ஒரு 10 பேர் இருப்பாங்களாம். ஒரு 4 பெண்கள் சின்ன ஒரு குடும்பமாக இருக்குமா. பழைய வீட்டில் தங்கியிருப்பாங்களாம். அந்த வீட்டில் என்ன இந்த பக்கத்தில் சினிமா பற்றி நிறையா இருக்குமா, நிறைய பேசுவாங்களாம் அந்த குடும்பமாக. அதுக்கப்புறம் ஒரு பழைய புத்தகங்கள் இருக்குமா, மலையாள புத்தகங்கள், அந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்குமா. இந்த போட்டு ஓவியங்கள்லாம் வரைஞ்சிட்டு இருக்குமா. அந்த வீடே அந்த மாதிரி ஒரு கலைநயமிக்க வீடாக தான் இருக்குமா, ரொம்ப பழைய வீடாக இருக்குமா. அந்த மக்கள் சினிமா இயக்கத்துக்கு என்ன வேலை அப்படின்னா எந்தெந்த நல்ல சினிமா வருதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது அது வேலையாம். ப்ரொஜெக்டரு, படப்பேட்டி எல்லாமே வச்சுருப்பாங்களாம். தனியாக என்ன பண்ணுவாங்களாம், ஏதாச்சும் ஒரு காலேஜோ இல்லை எங்கேயாச்சும் போய் சினிமா பற்றி பேசுறது, இலக்கியத்தை பற்றி பேசுகிறது, நல்ல சினிமா, நல்ல இலக்கியம், அரசியல், இதை மக்கள்கிட்ட சேர்க்கறது அவங்களோட மெயினாக. என்ன பண்ணுவாங்களாம், நல்ல சினிமா எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்களான்னா, ஒரு ப்ரொஜெக்டர் வச்சுருப்பாங்களாம், படப்பேட்டி வச்சுருப்பாங்களாம். எடுத்துகிட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். ஒரு 6 பேர் 7 பேர் போயிடுவாங்களாம். போயிட்டு ஏதாச்சும் ஒரு கிராமத்துக்கு போய் அந்த கிராமம் எப்போ இருட்டாகுதோ அப்போ அந்த கோயில்கிட்ட நின்றுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு வீட்டில் பர்மிஷன் வாங்கி அந்த கனெக்ஷன்லாம் கொடுத்துருவாங்களாம். அந்த இது எலக்ட்ரிக் கனெக்ஷன்லாம் கொடுத்துருவாங்களாம். அப்போ தான் அந்த மைக்கு, படப்பெட்டியில் ப்ரொஜெக்டர்லாம் ஒர்க் ஆகும்ல, எல்லாம் கொடுத்துட்டு சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி இந்த டைத்தில் இப்போ 2 படம் போடுறோம், யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ கோயிலில் கூடிருங்க, நம்ம படத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி தான் ஒரு ஊராக போய் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களாம். ஊர் ஃபுல்லாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கோயில்கிட்ட 2 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு முடிச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் நைட் ஆனால் மக்கள் எல்லாம் ஒன்று கூடிடுவாங்களாம். அந்த சினிமாவை பார்ப்பாங்களாம். அந்த சினிமா மலையாளத்தில் தான் இருக்கும், தமிழில் தான் இருக்கும் அப்படிலாம் இல்லையா. ரஷ்ய சினிமாலாம் போடுவாங்களாம், உலக படத்தெலாம் போடுவாங்களாம், உலக சினிமாலாம் போடுவாங்களாம். அதை மக்கள் பார்த்து ரசிப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களால முடிஞ்ச காசு கொடுப்பாங்களாம். அதை எடுத்துகிட்டு அடுத்த ஊர் போவாங்களாம். இப்படி ஒரு ஊராக போய் வெறும் நல்ல சினிமா மக்கள்கிட்ட சேர்த்தே ஆக்கணும் அப்படின்றத நோக்கமாக வச்சே இந்த கர்நாடகாவில் இந்த மாதிரி குச்சிலாம் இந்த மாதிரி ஒரு இயக்கம் இருக்கான். தமிழ்நாட்டில்னு சொல்லி அந்த இயக்கம் இன்னும் வரலையாம். பட் நம்ம கிராமத்தில் இந்த எம்ஜிஆர் படம், சிவாஜி படம்லாம் அந்த திருவிழாவில் போட்டோ இல்லை சும்மா போட்டோ நான் பார்த்துருக்கேன். பட் இதுமாதிரி உலக சினிமா போட்டு நானே பார்த்ததில்ல. ஸோ இந்த மாதிரி கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. அவங்களாம் லாங்குவேஜ் தெரியாமே உலக சினிமா பார்க்குறாங்க, அதில் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அரசியலுக்கு அவங்க லைட்டாக புரியுது. அது தமிழ்நாட்டில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று தமிழ்நாட்டு காலேஜ் எல்லாம் சும்மா ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப தான் அந்த காலேஜ் ஆடிட்டோரியம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் சும்மா தான் இருக்குது. அதெல்லாம் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ இந்த மாதிரி உலக சினிமாவை நம்ம போட்டு இங்கே உள்ள எதெல்லாம் நல்ல சினிமாவோ அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கலாம். அதை நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியாகவும் கேட்டு அந்த மக்கள் சினிமா இயக்கம் என்னெல்லாம் பண்ணாங்க. அவங்க கூட எஸ் ராமகிருஷ்ணன் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பயணம் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சா. அவங்களோட பயணம் பண்ணுறப்ப அந்த பயண அனுபவங்கள் அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றி சின்ன விஷயமா நம்ம இப்போ சொன்னது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவரில் இருக்குது. பட் சின்ன விஷயமா இல்லை படித்தே நான் காமிக்கிறேன். அதையுமே நம்ம அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம்.
திரைக்கு பின்னால் கொச்சியில் உள்ள ஒடேசா என்ற மக்கள் சினிமா இயக்கம் கிராமம் கிராமமாக சென்று உலகின் சிறந்த திரைப்படங்களை திரையிட்டு வருகிறது. அவர்களுடன் சில நாட்கள் கேரள கிராமங்களில் சுற்றித் திரியும் வாய்ப்பு 1992களின் மத்தியில் எனக்கு கிடைத்ததுன்னு சொல்லி அந்த 1992 காலகட்டத்தில் வந்து இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க வந்து படப்பெட்டிகள், ப்ரொஜெக்டர் 6 பேர், ஒரு 6 பேர் இருக்காங்களாம். படப்பெட்டி, ப்ரொஜெக்டரில் வந்துட்டு ஒரு 6 பேர் வந்து கொச்சியிலேருந்து கிளம்பிட்டாங்களாம். அங்கேருந்து கல்பரா அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போயிட்டாங்களாம். அங்கே வந்து வெயில், செம்ம வெயிலாம். அங்கே போகும்போது அந்த கிராமமே வந்து ரொம்ப வெறிச்சோடி இருந்துச்சு. அங்கே உள்ள நாயெல்லாம் வந்து எங்களை துரத்திக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு மரத்தடியில் உட்காந்து கட்டஞ்சாயெல்லாம் வந்து குடிச்சிட்டோம். அப்படியே குடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே ஈவினிங் ஆச்சு. ஒருத்தர் வந்து ஊருக்குள்ளே, எங்கள்லேருந்து ஒரு 6 பேர்த்தில் ஒருத்தர் வந்து ஊருக்குள்ளே வந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தார். அந்த கிராமத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் சும்மா அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார். ஈவினிங் ஆச்சு. அந்த இருட்டு வர அதுக்கப்புறம் இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்களாம். இருட்டு முற்ற துவங்கிய பிறகு நண்பர் தான் கொண்டு வந்திருந்த ஒரு கை ஒலிபெருக்கி வழியாக கிராம மக்களுக்காக கோயிலின் முன்பாக 2 திரைப்படங்கள் காட்டப்பட இருப்பதாகவும் கிராம மக்கள் அதை காண்பதற்காக வந்து சேர வேண்டும் என்றும் அறிவித்தார். அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்தோ மின்சார வசதி ஏற்பாடு பண்ணிட்டு 2 படம் நான் உங்களுக்கு போட போகிறேன், இந்த கோயில்கிட்ட நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு அறிவிச்சிட்டாங்க. ஸோ நண்பர்கள் ஒருவர் தாங்கள் கொச்சியில் உள்ள ஒடேசா என்ற மக்கள் திரைப்பட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அது ஜான் ஆபிரகாம் ஆரம்பித்தது என்று பற்றியும் மக்களிடம் சிறிய அறிமுகம் செய்தார்னு சொல்லிட்டு, இது வந்து ஜான் ஆபிரகாம் அப்படின்ற ஒருத்தர் தான் ஆரம்பித்தார். நாங்கள் வந்து சினிமா இயக்கம் இந்த மாதிரி 2 சினிமா படம்னு சொல்லி ஒரு அறிமுகம் கொடுத்துட்டாங்க. அறிமுகம் கொடுத்துட்டு அந்த படம் போட்டாங்கன்னு சொன்னால அதில் வந்து 2 படம் போட்டிருக்காங்க. 2 படமே வந்து அந்த மலையாளம் இல்லையா, 2மே உலக சினிமாவும். ஆனால் அதை மக்கள் ரசிக்கிறாங்க. நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து அறிவாலயங்களுக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பொது புத்தி இருக்குது. ஆனால் அது உண்மை இல்லை. 2 படமே வந்து கதை நமக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் லாங்குவேஜ் புரியாது. ஆனால் அதை மக்கள் ரசிக்கிறாங்க, உட்காடுறாங்க, அதை பற்றி விவாதம் பண்ணுறாங்க. சில பேர் அழுகுறாங்க. அவங்களோட மனசில் உள்ளதெல்லாம் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. இதுலேயும் அந்த படத்தில் உள்ள லாங்குவேஜுக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்றாங்க. ஸோ நம்மளாவே நினச்சிக்கிறோம் இந்த சினிமாலாம் வந்து மக்களுக்கு புரியாது, மக்கள்லாம் பார்க்க மாட்டாங்க, நம்ம தான் இந்த சினிமாலாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றாங்க. அதில் மொதல் சினிமாவை பற்றி சொல்கிறாங்க. அடுத்த 5வது நிமிடத்தில் பேட்டில்ஷிப் பொடம்கின் என்ற உலக பிரசித்தி பெற்ற ரஷ்ய திரைப்படம் கோயில் சுவரில் ஓடத் துவங்கியது. கிராம மக்கள் மிக ஆர்வமாக அந்த திரைப்படத்தை பார்க்க ஆரம்பித்தனர். பாஷை புரியவில்லை என்ற போதும் மாலுமிகளுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் இடையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் அதன் விளைவாக மாலுமிகள் வேலையாட்களை அடித்து நொறுக்குவதையும் திரையில் மிக உணர்ச்சிகரமாக பார்த்து கொண்டிருந்தனர். அந்த முதலாளிகளுக்கும் தொழிலாளிக்கும் உள்ள பிரச்சனைனா வந்து அது காமன் பிரச்சனை தானே, எல்லா இடத்துலையுமே நடக்குது தானே, அதுக்கு வந்து லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை. ஆனாலும் அதை ரசித்து பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றாங்க. இன்னொன்று, அது சென்ற நூற்றாண்டோட ஒரு 100 வருஷத்துக்கு எடுக்கும்போது இந்த திரைப்படம் வந்து மிக முக்கியமான திரைப்படமாக பேட்டில்ஷிப் பொடம்கின் அப்படின்ற ஒரு படம். ஆனால் அதையுமே வந்து லாங்குவேஜ் தெரியாமல் வந்து மக்கள் வந்து ரசிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு உலக சினிமாவை பார்க்கணுன்னா ஒன்று நீங்கள் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் போய் பார்க்க முடியும், இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ஒரு திரைப்பட சங்கத்தில் இருக்கணும். நார்மல் மக்கள் வந்து அவ்வளோதான் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே ஒரு உலக சினிமா சென்ற நூற்றாண்டிலே வந்து மிக முக்கியமான ஒரு சினிமா வந்து மக்களுக்காக எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா நெட்லேருந்து நல்ல சினிமா வந்தால் டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். பட் உங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்கன்னா அது முடியாது. ஆனாலும் இந்த சினிமா வந்து அவங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதையும் அவங்க வந்து ரொம்ப அழகாக ரசித்து வந்து பார்க்குறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து வாய்ப்பே இருக்க மாட்டேது அப்படின்றதையுமே இங்கே வந்து சொல்கிறாங்க. பேட்டில்ஷிப் பொடம்கின் என்ற படங்கள் அறிவுஜீவிகள் மட்டுமே ரசிக்கக்கூடியது என்று பொது புத்தியால் வரையறுக்கப்பட்ட இலக்கணம் 1 நிமிடத்தில் அர்த்தமற்று போய் கொண்டிருந்ததை கண்டேன். திரைப்படம் முடிந்த பிறகு அடுத்த திரையிடலுக்காக சிறிய இடைவெளி விடப்பட்டது. திரைப்படம் மனதில் ஏற்படுத்திய பாதிப்பிலிருந்து வெளியே வர முடியாமல் மக்கள் அப்படியே அமர்ந்திருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை முடிச்சிட்டாங்க. அடுத்த படம் ஒன்று போடுறாங்க, ஜான் ஆபிரகாம். அவர் தான் வந்து இந்த திரைப்பட சங்கத்தையே வந்து இந்த மக்கள் திரைப்பட சங்க இயக்கத்தை ஆரம்பித்து வரான் கேரளாவில். கர்நாடகாவிலுமே அப்படி ஒருத்தர் இருக்காராம். தமிழ்நாட்டில் தான் வந்து அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இல்லை அப்படின்ற அந்த ஜான் ஆபிரகாம் அவர் இயக்கிய ஒரு படத்தை சொல்கிறாங்க, அம்மா அரியான் அப்படின்றது. அதை பற்றியுமே சொல்கிறாங்க. அடுத்ததாக ஜான் ஆபிரகாம் இயக்கிய அம்மா அரியான் என்ற திரைப்படம் போடப்பட்டது. கலகக்காரனாக வாழ்ந்த ஒரு இளைஞனின் மன உலகை விவரிக்கும் படம். காட்சிகளின் தாக்கத்தால் நடுநடுவே சிலர் அழுவதையும் வேதனையில் பெருமூச்சு விடுவதையும் காண முடிந்தது. படம் முடிந்த பிறகு கிராமவாசிகள் அந்த திரைப்படத்தை பற்றி பேசியபடியே கலைந்து போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி நிறைய மக்கள் விவாதிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. அந்த அம்மா அரியான் அப்படின்ற ஒரு படத்தை ஜான் ஆபிரகாம் இயக்குனது. அதுக்கப்புறம் இவங்க இந்த 5 பேர் 6 பேர் வந்து திரைப்பட இயக்கத்துக்கு போனாங்கல்ல, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவங்க கூட போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மரசீனி கிழங்கும் மீனும் வந்து ஒரு வீட்டில் வந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம். சாப்பாடெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த நைட்டு வந்து கிடச்சிருச்சான். அடுத்த நாள் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பணுமா, மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் காசு கிடச்சிச்சான். அந்த காசு எடுத்துகிட்டு அடுத்த ஊருக்கு வந்து கிளம்புனாங்களா அந்த ஒடேசா மக்கள் சினிமா இயக்கத்தை சேர்ந்தவங்க. இதுதான் வந்து அவங்களோட பயணமாக இருந்துச்சு அப்படின்றாங்க. அவங்களோட குடும்பம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஒடேசா மக்கள் சினிமா இயக்கம் அவங்க குடும்பம் வந்து எப்படிப்பட்ட குடும்பம், எப்படி இருந்துச்சு, அவங்க வீடுகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். அதையுமே நான் படித்தே காட்டுறேன்.
அவர்கள் ஒரு கூட்டு குடும்பம் போல் வாழ்கிறார்கள். ஒரு பழைய வீடு, அதில் 2-3 அறைகள். அந்த அறையில் ஒரு பக்கம் ஓவியங்கள் வரைந்து வைக்கப்பட்டிருந்தன. சிறிய சிரட்டைகளில் கலந்து வைக்கப்பட்ட வர்ணங்கள் உலர்ந்து போயிருந்தன. இன்னொரு பக்கம் பழைய மலையாள ஆங்கில செய்தித்தாள்கள் இருந்தன. புத்தகங்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. அறையில் 10 பேருக்கு மேல் இருந்தார்கள். இசை, சினிமா, வீதி நாடகம், தீவிர அரசியல் என்று ஈடுபாடு கொண்ட இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து பணிபுரியும் மையமாக இருந்தது. தினசரி மாலை இது போன்று ஏதாவது ஒரு கிராமத்துக்கு படப்பெட்டியை எடுத்துக்கொண்டு சிலர் கிளம்பி செல்வார்கள். மற்றவர்கள் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சினிமா பற்றி வகுப்பு எடுக்கிறார்கள். சில நேரம் பிரசுரம் விநியோகம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களோட தினசரி பொழுதுபோக்கே வந்து இசை, சினிமா, வீதி நாடகம், அரசியல் பற்றி பேசிகிட்டே இருப்பாங்களா, சினிமாவை பற்றி ஏதாச்சும் காலேஜில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, இல்லைனா வந்து துண்டு சீட்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்களா, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்தை நல்ல கலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதை முழுக்க அதுதான் வந்து அடிப்படையாக கொண்டு அவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை முக்கியமாக ஒரு சிம்பிளாக 3 இதில் சொல்கிறாங்க. நல்ல சினிமா, நல்ல இலக்கியம், தீவிர அரசியல், இந்த 3ம் அவர்களது பிரதான செயல்பாடுகள். இந்த ஒடேசா இயக்கம் துவங்குவதற்கு காரணமாக இருந்த ஜான் ஆபிரகாம் நல்ல இலக்கியவாதி, சிறந்த திரைப்பட இயக்குனர். இவை யாவையும் விட எல்லா மரபுகளையும் உடைத்து எறிந்த சுதந்திரமாக வாழ முற்பட்ட கலக்கக்காரன் சொல்லிட்டு இந்த திரைப்பட இயக்கத்தை வந்து முத ஆரம்பித்தவர் வந்து அந்த ஜான் ஆபிரகாம். அவரை பற்றி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுக்கான சினிமா இயக்கத்தை உருவாக்க முயன்றவர்களில் 2 முக்கியமானவர்கள். ஒருவர் கர்நாடகாவில் வாழ்ந்து மறைந்த மகசேசே விருது பெற்ற நாடக கலைஞரான சுப்பண்ணா. அவர் ஹெக்கோடு என்ற சிறிய கிராமத்தில் இது போன்ற உலகின் சிறந்த திரைப்படங்கள், நாடகங்கள், இசை போன்றவற்றை மக்களின் பார்வைக்கு கொண்டு சென்று அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். மற்றவர் தான் ஜான் ஆபிரகாம் சொல்லிட்டு இந்த நாடக இயக்கத்தை ஆரம்பித்தவர். இந்த பெயர் தமிழ் சினிமாவின் ரசிகர்களில் பெரும்பாலோருக்கும் அறிமுகம் இல்லாதது. அக்ரஹாரத்தில் கழுது என்ற தமிழ் படத்தை இயக்கி அதற்காக மத்திய அரசின் தங்கப்பதக்கத்தை பெற்றவர் என்ற தகவல் கூட சாதாரண தமிழ் சினிமா ரசிகன் அதுன்னு சொல்கிறாரு. இந்த திரைப்பட இயக்கத்தை வந்து கேரளாவில் உள்ளவர் அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தமிழில் வந்து அக்ரஹாரத்தில் கழுது அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் படத்தை எடுத்து மத்திய அரசு வந்து விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. அதுவே நமக்கு தெரில. அவர் வந்து இங்கேயுமே வந்து படம் எடுத்திருக்காரு அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து அவர் மக்கள்கிட்ட வந்து படம் நல்ல சினிமா எடுக்கிறது வந்து எது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா வந்து பொருளாதாரம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை மக்கள்கிட்டே கலெக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலையும் பொதுமக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை சேர்த்து இப்போ இந்த க்ரௌட் ஃபண்டிங்கு நிறைய இது வருது. அது வந்து அப்பயே அவர் பண்ணியிருக்காரு. மக்கள்கிட்ட எல்லாத்தையும் வந்து பொது நிதியாக கலெக்ட் பண்ணி ₹1, ₹2, ₹5 கலெக்ட் பண்ணி அதில் ஒரு படத்தை எடுத்து அவர் அதை போய் ஊராக காட்டியிருக்காரு. உங்கள்கிட்ட வாங்கின காசில் தான் அந்த படம் எடுத்து நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அதையுமே ஒரு இதாக அங்கே வந்து இங்கே சொல்கிறாங்க. ஜான் ஆபிரகாம் பூனா திரைப்பட கல்லூரியில் பயின்றவர். கேரளாவை சேர்ந்தவர். பிரசித்தி பெற்ற இந்திய இயக்குனரான ரித்விக் கடாக்கின் மாணவர். 50 வயதே வாழ்ந்து மறைந்த இவரது திரைப்படங்கள் இத்தாலிய திரைப்பட விழா உள்ளிட்ட பல முக்கிய திரைப்பட விழாக்களில் பங்கு பெற்றிருக்கின்றன. ஜான் சினிமாவை மிக அழகாக நேசித்தார். தனது விருப்பங்களை திரைப்படமாக எடுப்பதற்கு தடையாக பொருளாதாரம் மட்டுமே உள்ளது என்பதால் சினிமா எடுப்பதற்கு தேவையான முதலீட்டை மக்களிடமிருந்தே பெறுவது என்று முடிவு செய்தார். அதற்காக ஒடேசா என்ற மக்கள் திரைப்பட இயக்கத்தை உருவாக்கினார். இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் போன்ற பொது இடங்களில் மக்களிடமிருந்து ₹1, ₹2 என வசூல் செய்து அதில் கிடைத்த பணத்தில் அம்மா அரியான் என்ற படத்தை உருவாக்கினார்கள். ஸோ இந்த கிராமத்தில் போட்ட 2வது படம் அம்மா அரியான். அது எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா மக்கள்கிட்டருந்து பொதுமக்கள்கிட்டருந்தே பொருளாதாரம் அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. அதுதான் மக்கள்கிட்ட போய் இன்னும் நல்லா சேர்ந்துருக்கு அப்படின்றாங்க. அந்த படம் மக்களின் உதவியால் உருவாக்கப்பட்டதால் அதை கிராமமாக எடுத்து சென்று மக்கள் முன்பாக திரையிட்டார்கள். அதற்கு கிடைத்த வரவேற்பு இன்று வரை இன்று வரை ஒடேசா மக்கள் இயக்கத்தை மக்களுக்கான சினிமா இயக்கமாக வளர்த்து எடுத்திருக்கிறது. ஒடேசாவில் இருந்த இந்த நாட்களில் அவர்கள் எவ்வளவு தீவிரமாக சினிமாவை நேசிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. வாழ்வை நேசிப்பதும் ஆவணப்படுத்துவதும் தான் சினிமாவின் பிரதான வேலை என்கிறார் சத்யஜித் ரே. அதை தான் ஒடேசாவிடம் கண்டேன். ஸோ வாழ்க்கையை வந்து நேசிக்கிறதும் அதை வந்து ஆவணப்படுத்துறது தான் வந்து சினிமாவோட பிரதான வேலை. அதுதான் வந்து சத்யஜித் ரே. அவரே வந்து ஒரு பெரிய இயக்குனர். ஹாலிவுட் இயக்குனரே வந்து சத்யஜித் ரே பற்றி வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதை நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. ஹாலிவுட்டில் நிறைய ஆஸ்கார் அவார்டு வாங்கினவரே வந்து சத்யஜித் ரேயோட ஃபேனாக எடுத்திருக்காங்க. அந்தளவுக்கு சத்யஜித் ரே வந்து பெரிய இயக்குனர். தெரியாதவங்க வந்து அவரை கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் அவ்வளோ நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து அந்த உத்வேகத்தையும் அவர்கிட்ட இருந்து அந்த பொறுப்பையும் வந்து நான் அந்த ஒடேசா மக்கள் திரைப்பட இயக்கத்தில் வந்து நான் அதே மாதிரி தான் நான் பார்த்தேன். அவங்களுமே நல்ல சினிமா வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு இயக்கம் இல்லை, இந்த மாதிரி ஒரு நல்ல சினிமா பார்க்கணுன்னா ஒன்றும் நம்ம ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போய் பார்க்க முடியும். ஆனால் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து எல்லா பொதுமக்களும் போக முடியாது. அது வந்து சிட்டியில் இருந்தால் தான் அதையும் நம்ம பண்ண முடியும். அதுக்கும் நம்ம காசு செலவு பண்ணணும், நம்ம ட்ராவல் பண்ணணும், அங்கே உள்ளவங்களுக்கு ஐடி கார்டு எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணணும். இன்னொன்று வந்து அதெல்லாம் மெயின் சிட்டியில் தான் இருக்கும். பட் இவங்க வந்து நல்ல சினிமா வந்து பொதுமக்கள்கிட்ட போய் கிராமமாக சேர்க்குறாங்க. அதையே தமிழ்நாட்டில் அதை பண்ணலை.
தமிழ்நாட்டில் நிறைய ஆடிட்டோரியம், நிறைய காலேஜ் ஆடிட்டோரியம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணலாம்ல, மக்களை வர வச்சு காட்டலாம்ல, அதெல்லாம் சும்மா தானே இருக்குது, வருஷத்தில் ஏதாச்சும் 4-5 ஃபங்க்ஷனை தவிர மீதி எல்லாமே சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொது வெளியில் நிறைய கேள்விகள் எடுத்து வைக்கிறாரு. அதையுமே நான் படித்து சொல்லி இந்த பகுதியை வந்து முடிச்சிடுறேன். மக்களிடம் நல்ல சினிமாவை கொண்டு போவதில் ஏன் நாம் அக்கறை காட்ட மறுக்கிறோம்? கேரளாவில், கர்நாடகாவில் உள்ளது போன்று அரசாங்கமே ஏன் திரையரங்கங்களை கட்டி இது போன்ற மாற்று சினிமா முயற்சிகளுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசையுமே பார்த்து கொஞ்சம் கேள்வி கேட்டிருக்காங்க. பள்ளி, கல்லூரி என்று எத்தனையோ இடங்களில் முறையான அரங்கங்கள் உள்ளன. அவை வருடத்தில் சில நாட்கள் உபயோகப்படுத்துவதை தவிர்த்து மற்ற நேரங்களில் மூடப்பட்டே உள்ளன. அவற்றை ஏன் இது போன்ற முயற்சிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது? அல்லது தொலைக்காட்சிகளில் இது போன்ற உலக திரைப்படங்கள் வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறையாவது திரையிடலாம் தானே? இந்த கேள்விகள் பல வருடங்களாக கேள்விகளாகவே எஞ்சி நிற்கின்றன. இந்தியாவிலேயே அதிக திரைப்படங்கள் உருவாக்கப்படும் தமிழகத்தில் இது போன்ற விஷயத்தில் மட்டும் எதற்காக இவ்வளவு மௌனம் என்பது மட்டுமே புரியவே இல்லை. சினிமா வெறும் பொழுதுபோக்கோ வணிகமோ மட்டுமல்ல, அது ஒரு கலை. அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் எவ்வளவோ இருக்கின்றன. நல்ல சினிமா வாழ்வை அதன் சுதுக்கங்களுடன் மிதிகையின்றி பிரதிபலிக்கக்கூடியது. அதை சாத்தியப்படுத்துபவர்கள் மட்டுமே என்றும் நினைவு கொள்ளப்பட்டு வருகிறார்கள்னு சொல்லிட்டு இந்த கேள்வியாகவும் கேட்டு அரசாங்கத்திலையும் சில கேள்விகள் கேட்டு, காலேஜில் ஆடிட்டோரியத்துலாம் சும்மா தானே இருக்குது, அங்கே இந்த மாதிரி நல்ல சினிமா போட்டு மக்களை வர வைக்கலாமே, இல்லை தேட்டரே வந்து அரசாங்கமே தேட்டரை கட்டி இந்த மாதிரி நல்ல சினிமா வந்து வாரத்துக்கு ஒரு நாள் போட்டு மக்களுக்கு அதை கொண்டு போகலாமே, இல்லைனா டிவிலே வந்து இந்தமாதிரி உலக சினிமாவெலாம் வந்து எடுத்து போடலாமேன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டு முடிச்சிருக்காங்க. ஏன்னா நல்ல சினிமா, அந்த நல்ல இலக்கியம், டிவி அரசியல் இதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகணும், அது நம்மளோட கடமை. அதுதான் வந்து இந்த மக்கள் சினிமா இயக்கம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒடேசாவில் உள்ள அந்த மக்கள் சினிமா இயக்கத்தை பற்றி அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா நான்லாம் இங்கே நடக்கிற திருவிழாவில் நடக்கிற அந்த கிராமத்தில் போய் பார்த்துருக்கேன். சிவாஜி படம், எம்ஜிஆர் படம் போடுவாங்க, ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி ரஷ்ய படம் போட்டுலாம் நான் பார்த்ததே இல்லை, உலக படம் போட்டு நான்லாம் பார்த்ததே இல்லை. ஆனால் இதை படிக்கிறப்பயே ரொம்ப புதுசாக இருக்குது. பரவாயில்லையே, ஒரு குடும்பம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த மக்களும் வந்து லாங்குவேஜே புரியாமல் உட்காந்து பார்க்குறாங்க, அதை விவாதம் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட உள்ள மனசில் உள்ளதை வந்து உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துகிறாங்கன்றப்ப அதுவே வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறுது. அதுவே நிறைய விஷயங்களை கற்றுக்க வைக்கிது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கிறப்பே வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. ஒரு நாள் அந்த இயக்கத்துக்கு கூட நம்மளுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த சாப்டரே இதுதான். நீங்கள் வந்து எந்த ஒரு இதில் எது படித்தாலும், ஒரு 10 படித்தா ஒரு 5 இடத்துல நீங்கள் நினைப்பீங்க, கண்டிப்பாக நம்மளும் இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாமோ, நம்மளும் இதை போய் பார்த்துட்டு வரலாமான்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல். நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து படிங்க. நான் சில விஷயத்தை வந்து விட்டுருக்கலாம். நீங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தேசாந்திரி எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை வந்து படிங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த அட்டை படமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நன்றி.